ஓம் ஸ்ரீம் குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். சிவதர்ஷித் அஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு பூஜை அறையை பற்றி நம்ம பார்க்கலாம். பூஜை அறை அப்படிங்கும்போது அது குறுகிய அறையாக இருக்கக்கூடாது, தனித்த அறையாக இருக்கணும். அப்படின்னா வீட்டில் எந்த அளவுக்கு மற்ற அறைகள் இருக்கோ அதே அளவுக்கு தான் தனித்த பூஜை அறையும் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஹாலில் ஒரு கபோர்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனித்த பூஜை அறையாக இருக்கும் பொழுது நம்ம பெரிய அளவு வீட்டினுடைய மற்ற அறைகள் அளவுக்கு நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தேவையில்லாத மற்ற பொருட்களையும் கொண்டு அங்கே வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கபோர்டில் வச்சு பூஜை அறையை பயன்படுத்தி கொள்வது மிக நல்லது. இப்போது கபோர்டில் பூஜை அறையை வைக்கும் பொழுதும் அங்கே சாமியினுடைய படங்களும் விக்கிரகங்களும் அதிகமாக இருக்குமாறு இருக்கக்கூடாது. அதாவது சாமி படங்கள் அங்கே அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா படங்கள் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சமான படங்கள் இருக்கும்போது நம்ம தினமும் அதற்கு விளக்கேற்றி பொட்டு வச்சு அதை க்ளீன் பண்ணி அந்த நம்ம பூ போட முடியும். ஆனால் அதிகமாக படம் இருக்கும் பொழுது இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அதனால நம்ம கம்மியான படங்கள் இருக்கும்போது நம்ம அதை ஈஸியாகவும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். அதிகமாக படம் நம்ம வைக்கிற பட்சத்தில் நம்ம நைவேத்தியங்களும் அதற்கு பராமரிப்புக்கும் நம்ம அதிகமாக செய்யணும். இப்போ நம்ம வீட்டுக்கே நம்ம ஆட்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சரியான முறையில் விருந்து உபசரிக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கோபம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான படங்கள் இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரியான நைவேத்தியம் நம்ம செய்யணும். அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கம்மியான அளவுக்கு படங்களை வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் எந்த மாதிரியான படங்கள் வச்சு வழிபடணும் அப்படின்னா, அதாவது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய படங்களாகவும் ஆடை ஆபரணங்கள் போட்டிருக்கக்கூடிய படங்களாகவும் நம்ம வச்சுருக்கணும். அதே மாதிரி ஆயுதங்கள் தாங்கிய சாமி படங்கள் இருக்கக்கூடாது. நிர்வாண கோலத்தில் இருக்கக்கூடிய படங்களும் வீட்டில் இருக்கக்கூடாது. எதற்காக ஆடை ஆபரணங்களும் குடும்பத்தோடு இருக்க படமும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ணால் நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் நம்ம ஈர்க்கிறோம். இப்போ ஒரு நம்ம அழகாகவோ ஒரு ஆடை ஆபரணங்களோடவோ செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்க்கும் பொழுது நாமளும் நம்மளுக்கு தெரியாமல் அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிடுறோம். நாமளும் அது போலவே நாமளும் ஆகிறோம். அதனால நம்ம அந்த மாதிரி படங்கள் வைக்கும் பொழுது நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற நமக்கு அந்த எண்ணம் வரும். அதே போல் இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, நம்ம பூஜை பாத்திரங்கள் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில்வர் பாத்திரம் அதாவது வெள்ளி பொருட்களையும் பித்தளை பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதையும் விட சிறப்பு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, வாழை இலையையும் மூங்கில் கூடையும் பயன்படுத்துவது நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல் ஒரு கோவில்களுக்கு நம்ம போகிறோம், அங்கேருந்து பிரசாதம் நம்ம கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரசாதத்தை அப்படியே நம்ம அங்கே போட்டுறக்கூடாது. அதுக்கு மாறாக என்ன பண்ணோம்னா, ஒரு மண் குடுவை மாதிரி 2 எடுத்துக்கிட்டு அதனுடைய பிரசாதங்களையும் விபூதியையும் சரி குங்குமமாக இருந்தாலும் சரி அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத பொருட்கள் அத்தனையுமே எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதுபடி சரியாக வைக்கணும். கொண்டுட்டு வர பொருட்களையும் இந்த மாதிரி 2 குடுவைகளையும் போட்டு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அங்கே நம்ம போடக்கூடாது. இப்போ நம்ம அதிகமாக நம்ம அந்த இடத்துல வச்சு ஒன்றுக்கு மேற்பட்டு நம்ம செய்து நம்ம அதிகமாக ஒரு பொருள் நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே குரு சனி காம்பினேஷன் ஆகுது. அதே போல் நம்ம குறுகிய பூஜை அறையாக இருந்துச்சுன்னா அங்கே குரு கேது காம்பினேஷன் ஆகுது. அப்போது குரு கேது காம்பினேஷன் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சனி காம்பினேஷன் இருந்துச்சுனாலுமே அந்த வீட்டில் தொழில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டுடைய பூஜை அறையுடைய பக்கவாட்டு சுவர் இருக்கு இல்லையா, 3 பக்கமும் அந்த 3 பகுதிகளிலுமே கழிவறை வரக்கூடாது. ஸோ அப்படி கழிவறை வந்தாலும் அதுவும் குருகேது காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி செயல்படும். இப்போது நம்ம ஜாதகத்தில் கிரகங்களே நமக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சில யோகங்களே இல்லாமல் ஒரு கிரகங்கள் இருந்தாலும் கூட நம்ம ரெகுலராக நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றி வழிபடும் போது விளக்கு ஒளி அப்படிங்கும்போது நம்ம சூரியன்னு சொல்கிறோம். அப்போது பூஜை அறை அப்படிங்கும்போது அப்போ குரு சூரியன் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக விளக்கேற்றி வழிபடும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு சூரியன் காம்பினேஷன் நமக்கு கிடைச்சிருது. அப்போ குருவும் சூரியன் இணைந்த ஒரு காம்பினேஷனுக்கு பேர் நம்ம சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். ஆனால் இதே நம்ம அதிகமான படங்களை நம்ம அங்கே வைக்கும் பொழுது அங்கே குரு சனி காம்பினேஷன் சொல்லக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்தையும் கொடுத்துரும். நமக்கு ஜாதகத்திலே இந்த மாதிரியான தோஷங்களோ யோகங்களோ இல்லைனாலும் கூட நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால நமக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி நம்ம பூஜை அறையை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும், அதே மாதிரி எந்த பகுதிகளில் நமக்கு பூஜை அறை வரணும், அங்கே என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் நம்ம வாஸ்துவில் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில் வளமான ஒரு வாழ்வை நாம் அடைய முடியும். நற்பவி. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும்.